நம்ம ஒரு ப்ளவுஸில் எப்படி சுருக்கம் இல்லாமல் ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சைடு வந்து நல்ல பக்கம் பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ஸ்லீவில் வந்து நம்ம உள்ளடக்கி வெட்டியிருப்போம் இல்லையா, அதை ஒரு இன்ட்டு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸ்லீவில் சென்டருக்கு நேரம் மார்க் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டையும் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஸ்லீவில் உள்ளடக்கி வெட்டின சைடு வந்து ஃப்ரண்ட் பார்ட் சைடு தான் நமக்கு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம கையை வச்சு ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி விட்டு விட்டு நீங்கள் பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கான்னு நமக்கு தெரியும். இதே மாதிரி 2 சைடும் நீங்கள் சென்டர்லேருந்து இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஸ்லீவ் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்காது. ஸ்லீவை ஜாயின் பண்ணும்போது கீழே உள்ள பாடி பார்ட்டை வந்து இழுத்து பிடிச்சி ஜாயின் பண்ணக்கூடாது. மேலே ஸ்லீவை மட்டும் நீங்கள் இழுத்து இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து தையல் போட்டுட்டு வாங்க. இப்போ ஃபுல்லாக தையல் போட்டதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கிளாத்தை வந்து ஆப்போசிட்டில் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து மடக்கி விடும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல நீங்கள் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் அந்த சைடும் ஸ்லீவை வந்து ஒன்று போல் வச்சுட்டு நீங்கள் பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் விட்ட மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். அந்த சைடு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஆப்போசிட்டில் கிளாத்தை திருப்பி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளாத் வந்து சுருங்காமல் நீட்டாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளாத் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த பேக் சைடு வந்து நமக்கு தையல் வந்து சுருங்கின மாதிரியே தெரியாது. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு நமக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.